நாடு எழ வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும், உழைக்க வேணும். அந்த அரசியலின் கங்கை பெரிய அரண்மனைகளிலும் பெரிய நிலத்தரசர்களின் கட்டுப்பாட்டிலும் இருந்தது. அந்த கங்கையை கிராமங்களுக்கு கொண்டு வந்தவர் சௌதரி சரண் சிங். அவர் அதை கிராமங்களின் தெருக்கல்ல இறக்கினார். விவசாயிகள் துன்புறுத்தப்படுவார்கள். பட்டுவாரி மற்றும் லேக்பால் ஆகியோர் அவைகளை செய்வார்கள். அந்த எல்லாவற்றையும் ஒரே முறையிலே பணி நீக்கம் செய்தார். விவசாயிகளுடன் இந்த அநீதியை நடக்க விட மாட்டேன் என்று கூறினார். அந்த காலத்துல சௌதரி சரண் சிங் அவர்கள் குடிசை மற்றும் சிறு தொழில்களுக்கு ஆதரவாக வாதாடவில்லை என்றால் இன்று இந்த நாட்டில் என்ன நிலைமை இருக்கும்? 6,33,00,000 MSMEகள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் உள்ளன. இன்று எளிமை மற்றும் நேர்மையின் பேச்சு வந்தா நாங்கள் காந்திஜியை நேரில் பார்த்ததில்லை. இது 1979 ஆண்டு சம்பவம். ஒரு மாலை நேரத்துல கவலைக்கிடமான பழைய மற்றும் அழுக்கான உடைகள் தோதி அணிந்த ஒரு விவசாயி யூபி மாநிலம் இடாவா மாவட்டம் உஸ்ரஹர் காவல் நிலையத்துக்கு வந்தார். அவருக்கு காலில் செருப்பு கூட இல்ல. ஹெட் கான்ஸ்டபிள் அந்த விவசாயியிடம் கேட்டார், ஆம், என்ன விஷயம்? அதற்கு விவசாயி பயந்து தயங்கியபடி சொன்னார், நான் மீரட்டிலிருந்து என் உறவினர் வீட்டுக்கு மாடு வாங்க வந்திருக்கிறேன். ஆனா வழியில் ஒரு பையன் என் பையை திருடி விட்டான். அதனாலதான் அவர் புகார் எழுதி கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறார். ஹெட் கான்ஸ்டபிள் கடுமையாக பார்த்து கடுப்பாக பல கேள்விகள் கேட்டார், சான்றுகள் கேட்டார். கடைசியில் கான்ஸ்டபிள் சொன்னார், போங்க, புகார் எழுத முடியாது. போலீசாரின் இந்த நடத்தை விவசாயியை மிகவும் மனச்சோர்வாகவும் கவலையுடனும் ஆக்கிவிட்டது. அவர் நம்பிக்கை இழந்து ஒரு மூலையில் நின்று யோசிக்க ஆரம்பித்தார். இப்போ என்ன ஆகும் என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு போலீசாரி அவரை அழைத்து கொஞ்சம் பேசினார். அந்த உரையாடலில் விவசாயி லஞ்சம் கொடுக்க தயார் என்றால் தான் அவரது புகார் எழுதப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது. மனமுடைந்த விவசாயி போலீசாரின் இந்த ஆஃபரை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு முன்ஷி புகாரை எழுத ஆரம்பித்தார். எல்லா விஷயங்களையும் எழுதி முடித்த பிறகு முன்ஷி கேட்டார், பாபா, நீங்க கையெழுத்து போடுவீங்களா, இல்லையெனில் விரல் முத்திரை போடுவீங்களா? விவசாயி சொன்னார், நான் படிக்க தெரியாதவன், அதனால் விரல் முத்திரை போடுவேன். முன்ஷி விவசாயியின் பக்கம் காகிதமும் மையமும் நீட்டினார். பசி பட்டினியில் இருந்த விவசாயி தனது ஜேப்பில் கை வைத்து ஒரு முத்திரையும் ஒரு பேனாவும் எடுத்தார். முன்ஷி ஏதும் புரிந்து கொள்ளும் முன்பே விவசாயி காகிதத்தில் முத்திரை பதித்து விட்டார். முன்ஷி காகிதத்தை திருப்பி பார்த்தார். அதில் பிரதமர், இந்திய அரசு என்ற முத்திரை இருந்தது. மேலும் விவசாயி தனது கையில் பேனா எடுத்துக்கொண்டு தனது பேரை எழுதியிருந்தார். இப்போது காவல் நிலையத்துல பரபரப்பு ஏற்பட்டது. முழு காவல் நிலையமும் இந்த விஷயத்தால் ஆச்சரியத்துல மூழ்கியது. நாட்டின் பிரதமர் தான் ஒரு விவசாயியின் வேடம் அணிந்து காவல் நிலையத்துல புகார் எழுத வந்திருந்தார். இதற்கு பிறகு முழு காவல் நிலையமும் இடைநீக்கம் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் செய்தித்தாள்களில் பதிவு செய்யப்பட்டது. காவல் நிலையங்கள், காவல் சாவடிகளில் பயம் பரவியது. ஒரு சாதாரண புகாராளரும் பிரதமராக இருக்க வாய்ப்பு உண்டு. இவர்தான் மகரிஷி தயானந்த சரஸ்வதி அவர்களின் அர்ப்பணிப்பான பக்தரும் இந்தியாவின் 5வது பிரதமருமான சௌதரி சரண் சிங். பல காவல் நிலையங்களுக்கு சென்றார். அங்கு ஊழியர்கள் இல்ல, கைதிகளை பிடித்து கொண்டு வந்தவர்கள். அவர்களின் நிலைமை எப்படி இருந்தது? அதே 2 கப்புகள்ல உக்கமான கடையில் அடித்தார். இடைநீக்கம் செய்தும் விட்டார். விவசாயிகள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். பட்டுவாரி மற்றும் லேக்பால் ஆகியோர் அதை செய்தார்கள். அந்த எல்லாரையும் ஒரே முறையில் பணி நீக்கம் செய்து விட்டார். விவசாயிகளுடன் இந்த வகை நடத்தை நான் நடக்க விட மாட்டேன் என்று. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஹர்ப்ரீத் கவுர். சதசதனவன் நிகழ்ச்சியின் இன்றைய கதையில் நம்முடைய நாட்டின் 5வது பிரதமர் சௌதரி சரண் சிங் பற்றிய கதை உள்ளது. அவர் 2 முறை உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராகவும், ஒரு முறை நாட்டின் உள்துறை அமைச்சராகவும், நிதி அமைச்சராகவும், துணை பிரதமராகவும் இருந்தார். அதே நேரத்துல ஒரு முறை நாட்டின் பிரதமராகவும் இருந்தார். நீண்ட அரசியல் வாழ்க்கையை கழித்த பிறகும் அவர் தனக்காக எந்த சொத்தும் சேர்க்கவில்லை. 84வது வயதில் 1987 மே 29ஆம் தேதி அவர் மறைந்த போது அவருடைய கணக்கில் வெறும் 470 ரூபாய் மட்டுமே இருந்தது. இந்த கதை சுமார் 1900ஆம் ஆண்டு தொடங்குகிறது. புலன்ஷஹர் மாவட்டத்தின் தானா பகுதியில் உள்ள சித்சோனா அலிப்பூர் கிராமத்தை சேர்ந்த மீர் சிங் மற்றும் அவரது மனைவி நேத்ரா கவுர் 5 ஏக்கர் விவசாய நிலத்தை வாடகைக்கு எடுத்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் விவசாயம் செய்தனர். நூர்பூர் கிராமத்தில் சென்று குடியேறினார். அங்கேயே 1902 டிசம்பர் 23ஆம் தேதி சரண் சிங் பிறந்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நில உரிமையாளர் அந்த நிலத்தை அதிக விலையில் விற்க முடிவு செய்தார். அந்த விலையை செலுத்துவது அவரது தந்தை மீர் சிங்கிற்கு சாத்தியமில்லை. மீர் சிங் நிலத்தை விட்டுவிட்டு மீண்டும் குடும்பத்துடன் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேரட் மாவட்டத்தின் பூப்கட்கி கிராமத்திற்கு சென்று குடியேறினார்.
1922 ஆண்டு வரை சரண் சிங்கின் குடும்பம் அங்கேயே இருந்தது. அதே நேரம் அந்த சூழல்ல சின்ன வயதிலிருந்தே சௌதரி சரண் சிங்கின் மனதில் பிரிட்டிஷ் ஆட்சி மற்றும் கிராமத்து ஏழை விவசாயிகளின் சுரண்டலுக்கு எதிராக போராடும் விதை விதைக்கப்பட்டது. பூப்கஸ்கி கிராமத்திற்கு அருகில் உள்ள 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜானிகுர்த் என்ற கிராமத்தின் அரசு பள்ளிக்கு அவர் தினமும் நடந்து சென்று படித்தார். அதன் பிறகு சரண் சிங்கின் அடுத்த கட்டம் மேரட் நகரம் ஆகும். அங்கு அவர் 1 வருடம் படித்தார். அதன் பிறகு 1949 ஆண்டு மேரட் அரசு கல்லூரியில் சேர்ந்தார். 9ஆம் வகுப்பில் அவர் அறிவியல் பாடத்தை தேர்ந்தெடுத்தார். அதோடு ஆங்கிலம், பொருளாதாரம் மற்றும் வரலாறு ஆகிய பாடங்களும் இருந்தன. சரண் சிங் 1999 ஆண்டு உயர்நிலை பள்ளி மற்றும் 1921 ஆண்டு இடைநிலை கல்வி தேர்வுகளை தாண்டினார். இதற்கு மேல் அவரை படிக்க வைப்பது அவரது தந்தை மீர் சிங்கிற்கு சாத்தியமில்லை. தந்தை அவரை மேலும் படிக்க அனுமதிக்க மறுத்தார். காரணம் வீட்டின் வறுமை. இந்த நிலைமையில இந்த விஷயம் அவருடைய தாயார் லக்பத் சிங்கிற்கு தெரிஞ்சதும் பொருளாதார சிக்கலால் சரண் சிங்கின் படிப்பு தடைபடுகிறது என்பதை உணர்ந்தார். அதனால் சரண் சிங் படிப்பை முடிக்கும் வரை அவருடைய கல்வி செலவுகளை தாம் ஏற்க வாக்குறுதி அளித்தார். சரண் சிங் உயர்கல்வி பெற ஆக்ரா கல்லூரிக்கு சென்றார். 1923ல பிஎஸ்சி, 1925ல எம்ஏ மற்றும் 1927ல சட்ட படிக்க முடிச்சார். இதே நேரத்துல 1925 ஜூன் 25ஆம் தேதி காயத்ரி தேவியுடன் அவருடைய திருமணம் நடைபெற்றது. சௌதரி சரண் சிங் வளர்ந்த காலம் நாடு சுதந்திர போராட்டத்துல உச்சியில இருந்தது. அது ஜல்லியன்வாலா பாக் முதல் தினமும் பெரிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்த காலம். நாடு அடிமைத்தனத்துல சிக்கி இருந்தது. சமூகம் தீவிர தாழ்வு மறுப்பு மனப்பான்மையில மூழ்கி இருந்தது. அமிர்தசரின் ஜல்லியன்வாலா பாக் சம்பவம் அவரை ஆழமாக பாதித்தது. அது ஒரு காலம். சமூக மற்றும் அரசியல் மாற்றத்திற்காக 2 முக்கிய சிந்தனைகள் மோதிக்கொண்டிருந்தன. ஒரு பக்கத்துல அவர் மகரிஷி தயானந்த சரஸ்வதியை தேர்ந்தெடுத்தார். அரசியல் மாற்றத்திற்காக மகாத்மா காந்தியால் பாதிக்கப்பட்டார். ஆனா இந்த தாக்கம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. அந்த ஆண்டு 1926. அந்த நாளில் சரண் சிங் தன் 24வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்தார். அப்போது அப்துல் ரஷீத் என்ற ஒரு கொலைகாரர் சுத்தி இயக்கத்திற்கு எதிராக அந்நேரத்தில் ஆரிய சமாஜத்தின் முக்கிய தலைவரும் உச்ச மனிதருமான மகாத்மா சுவாமியை ஸ்ரத்தானந்த்ஜியின் கொலை தேவரித்தார். ரஷீத் காந்தி தன் சகோதரன் என்று கூறினார் மற்றும் இந்த கொலைக்காக அவரை மன்னித்து விட்டார். ஆனால் சௌதரி சரண் சிங் சுத்தி இயக்கத்தை ஆதரித்தவர். அவர் கொலை செய்தவருக்கு மரண தண்டனை கோரினார். இன்னொரு விஷயம், சௌதரி சரண் சிங் சத்யார்த்த பிரகாஷ் புத்தகத்தின் 14வது சமுல்லாஸை ஏற்றுக்கொண்டார். ஆனால் காந்தி அந்த சமுல்லாஸை நீக்க வேண்டும் என்று கோரினார். ஒரு முறை அவரிடம் கேட்டார்கள், அதமா சுவாமி தயானந்தரும் காந்திஜியும் உங்கள் மனதில் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தினார்கள், எப்படி ஏற்பட்டது என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சுவாமி தயானந்துக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் சமூகம் மற்றும் பெண்கள் குறித்த அவரது சிந்தனை பற்றி கூறினார். ஜாதி குறித்து காந்திஜி மற்றும் அவருடைய சிந்தனையில எங்களுடைய பார்வையில ஒற்றுமை இருந்தது. ஆனா சமூக மற்றும் அரசியல் வாழ்க்கையை ஒரே நேரத்துல தொடங்கினார். அண்ணாலய மீரட் மாவட்டத்தில் உள்ள காசியாபாத் நகரில் அவர் சிவில் வழக்குகளின் மூலம் வழக்கறிஞராக துவங்கினார். அதே சமயம் சைமன் கமிஷனை எதிர்த்தது அவருடைய முதல் அரசியல் நடவடிக்கை. அதன் பிறகு வந்தது உப்பு சத்தியாகிரகம். அதிலும் அவர் தீவிரமாக பங்கேற்றார். இவ்வாறு 1930 ஏப்ரலில் 6 மாதங்களுக்கு பிரிட்டிஷ் அரசு அவரை சிறையில் அடைத்தது. அடுத்த ஆண்டு மீரட் மாவட்ட வாரி அவர் எதிர்ப்பில்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கு 27வது வயதுல இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினரா ஆனார். காசியாபாத் நகர்ல காங்கிரஸ் கமிட்டியை நிறுவினார். இதில் 1939 வரை பல பதவிகள்ல இருந்தார். அதே நேரத்துல 1939 வரை காசியாபாத் ஆர்யா சமாஜ் பிரதான குழுவின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளராகவும் இருந்தார். 1919ஆம் ஆண்டு பள்ளியை முடித்தார். மீரட்டில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிகள். மகாத்மா காந்தி இந்த முறையும் நாட்டின் பொறுப்பை எடுத்துக்கொண்ட போது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய காங்கிரஸ் கூறியது பற்றி அப்போது என் தலைமுறையில் இருந்த பையங்க பள்ளி மற்றும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தோம். மகானுபாவர்களின் பெயர்கள் எங்கள் முன் இருந்தன. சுவாமி தயானந்தர், சுவாமி ராமதேவ் இவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் படித்தோம். இவர்களின் புத்தகங்களை பார்த்தோம். மகர்ஷி தயானந்த்ஜியால் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதால் சமூக மாற்றம், ஹரிஜன்களின் முன்னேற்றம், சத்தியாகிரகம், தியாகம், சுய கட்டுப்பாடு, எளிமை, சத்தியமே தர்மம் என்ற கொள்கைகளை அவர் தன் வாழ்க்கையில் இறக்கி வைத்திருந்தார். அந்த அளவுக்கு இறக்கி வைத்திருந்தார் என்பதால் சௌதரி சரண் சிங் ஆக்ரா கல்லூரி ஹாஸ்டலில் இருந்தபோது ஒரு பங்கியின் கையில் தயாரிக்கப்பட்ட உணவை சாப்பிட்டார். பின்னர் காசியாபாத் வந்து அவர் ஒரு தலித்தை தன் வீட்டில் சமையல்காரராக வைத்தார்.
அவர் 1939 வரை அவருடன் இருந்தார். இதனால் சௌதரி சரண் சிண்டேக்கு தன் சமூகத்திலும் உறவினர்களிடமும் புறக்கணிப்பை எதிர்கொண்டது. ஆனால் மகர்ஷி தயானந்தஜியின் இந்த சீடர் ஜர்ரா கூட மனம் தளரவில்லை. அவருக்கு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இது நமக்கு பெரிய விஷயமா தெரியவில்லை. நாம் எந்த வேறுபாடும் பார்க்கவில்லை என்றால் இது உண்மையில பெரிய விஷயம் இல்ல அல்லவா? ஆனா நாம் 100 வருடங்களுக்கு முன் நடந்ததை பற்றி பேசுகிறோம். அந்த காலத்துல ஆக்ரா கல்லூரியில இருந்த மாணவர்களும் அவருடைய சகாக்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர் எப்போதும் ஜாதி முறைக்கு எதிராக இருந்தார். திறந்த வெளியில் எதிர்ப்பு தெரிவித்தார். புதிய எண்ணங்களை முன்வைத்தார். இன்று கூட நாம் அந்த விஷயங்களை சொல்ல வெக்கப்படுகிறோம். ஆனால் சமூக மற்றும் அரசியல் மேடைகள்ல சாய்ஸ் அவர்கள் திறந்த வெளியில பேசியுட்டோம். 1937 ஆண்டு சௌதரி சரண் சிங்கின் அரசியல் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. காங்கிரஸ் இந்தியா ஆக்ட் நாடு முழுவதும் 1221 முதல் தொடர்ந்து நடைபெற்று வந்த மாகாண மற்றும் உள்ளூர் தேர்தல்களை புறக்கணித்து வந்தது. ஆனா 1937 ஆண்டு தேர்தலில் பங்கேற்பதாக அறிவித்தது. யுனைடெட் ப்ரொவின்ஸ் சட்டமன்றத்துக்காக காங்கிரஸ் சரண் சிங்கை மேரக் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுத்தது. தெற்கு மேற்கு இடத்திலிருந்து அவருக்கு டிக்கெட் வழங்கப்பட்டது. இந்த தொகுதியில் பாக்பத் மற்றும் காசியாபாத் தாலுகாக்கள் அடங்கும். அவர் மொத்த வாக்குகளின் 78%க்கும் அதிகமாக பெற்று நேஷனல் பார்ட்டி வேட்பாளரை தோற்கடித்தார். பின்னர் இந்த இடத்தின் பெயர் சப்ரோலி என்று மாற்றப்பட்டது. ஆனால் ஆண்டு 1941 ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம் உச்சத்தில் இருந்தது. இதனால் 1941 அவருக்கு மீண்டும் சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. காரணம், மேரட், மவானா, சரத்னா, காசியாபாத், புலன்ஷஹர் போன்ற இடங்கள்ல ரகசிய புரட்சி அமைப்புகளை உருவாக்கி இருந்தார். நாடு சுதந்திரம் பெற்றது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் மகாராஷ்டிர தயானந்தின் இந்த சீடர் சமூக கொள்கையில் உறுதியாக இருந்தார். ஆண்டு 1959 காங்கிரசின் நாக்பூர் மாநாட்டில் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஒப்பந்த விவசாயம், கான்ட்ராக்ட் ஃபார்மிங் என்ற யோசனையை முன்வைத்தார். காங்கிரஸ்ல உள்ள அனைத்து தலைவர்களும் அமைதியாக இருந்தனர். காங்கிரஸில் பிரதமர் நேருவின் வார்த்தையே இறுதி. நேருவுடன் ஒப்புக்கொள்ளாமை என்பது காங்கிரஸில் தங்களது அரசியல் எதிர்காலத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்றுதான் அர்த்தம். ஆனால் வலுவான தர்க்கங்களுடன் சௌதரி சரண் சிங் நேருவின் யோசனையை கடுமையாக எதிர்த்தார். நேருவை புகழ்ந்து தங்களது எதிர்காலத்தை காணும் காங்கிரஸ்காரர்களின் கைத்தட்டலின் நடுவிலும் சரண் சிங் சொன்னா, இந்த கைத்தட்டல்கள் நீங்கள் எல்லோரும் என் கருத்துக்களுடன் ஒத்துப்போகிறீர்கள் என்பதை காட்டுகிறது. ஆனால் உங்களுள் எனது போல் திறந்த மனதுடன் கருத்து சொல்லும் தைரியம் இல்ல. தெளிவாக அந்த தைரியத்தின் விலையை சரண் சிங் பின்னர் காங்கிரஸில் இருந்து ராஜினாமா செய்வதன் மூலம் செலுத்த வேண்டி வந்தது. ஆனால் அது அவருடைய அரசியல் பயணத்தின் முடிவாக இல்லாமல் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் மாற்று அரசியலுக்கு அடித்தளமாக அமைந்த ஒரு தொடக்கமாகவே நிரூபித்தது. அவர் ஒரு அரசியல் அடித்தளத்தை உருவாக்குனா அது சுமார் 3 தசாப்தங்கள் வரை உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் ஒடிசாவில் காங்கிரஸ் அல்லாத அரசியலின் ஆதளமாக இருந்தது. சௌதரி சரண் சிங்கின் புரிதலை கேள்விக்குள்ளாக்கும்பவர்கள் அவரை வெறும் விவசாயி மற்றும் தொழிலாளர்களின் தலைவராகவே கருத தொடங்கினார்கள். கலந்த ஹிந்தி ஆங்கிலம் பேசும் மக்கள் அவருடைய ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட இந்தியாவின் பொருளாதார கொள்கை உள்ளிட்ட நூல்களை பற்றியும் ஒருபோதும் கவனிக்கவில்லை. நடத்தை மற்றும் இதர விஷயங்களை பற்றிய பல புத்தகங்கள்ல எதையும் அவர் படிக்கவில்லை. உண்மையில் விவசாயம் முதன்மை இந்தியாவின் நிலை பொருளாதாரத்தை சரியாக புரிந்து கொண்டவர்கள் மகரிஷி தயானந்த சரஸ்வதி அவர்களுக்கு பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் சௌதரி சரண் சிங் ஆகியோரில் தான் காணப்பட்டது. அவர் விரும்பியது விவசாயத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கே நிலம் இருக்க வேண்டும் என்பதே. நிலத்தின் உரிமை விவசாயம் செய்பவர்களிடமே இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட வேறு ஆதாரங்களும் நமக்கு தேவை. அந்த ஆதாரங்களை உருவாக்க வேண்டும். அந்த வகையில் அவர் கிராமத்தின் தோற்றத்தை மாற்ற விரும்பினார். அதனால சௌதரி சரண் சிங் அவர்கள் பட்டுவாரி என்ற பதவிக்கு பதிலாக லேக்பால் என்ற பெயரை வழங்கினார். லேக்பால் என்றால் பதிவை பின்பற்றுபவர் என்று பொருள். கடந்த வருடம் நிலம் திருலோக் தியாகி என்பவரின் பெயரில் இருந்தா அடுத்த வருடம் அது வேறு ஒருவரின் பெயரில் எப்படி வந்தது? இப்படி பட்டுவாரிகள் செய்தா லேக்பாலாக நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார்கள். அந்த பயம் இன்றும் உள்ளது. அதனால் இப்போது லேக்பால்கள் எங்கும் தவறான பெயரை பதிவு செய்ய மாட்டார்கள். இதை செய்தவர் சௌதரி சரண் சிங் அவர்கள். சௌதரி சரண் சிங் அவர்கள் மண்டி கமிட்டி அமைத்தார். சௌதரி சரண் சிங் அவர்கள் நில ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தார். விவசாயியின் நிலம் சிதறி கிடந்தது. சௌதரி சரண் சிங் அவர்கள் அந்த நிலங்களை ஒன்றா சேர்த்து மேலும் ஒரு பெரிய வேலை செய்தார். நில ஒழுங்குமுறையில் 5% நிலம் விடுபட்டால் அது கிராம சபைக்கு செல்லும். அதில் இந்த சட்டத்தையும் கொண்டு வந்தார். அந்த நிலம் ஹரிஜன்களுக்கு ஒதுக்கப்படும் என்று. முதல்வராகவும் பிரதமராகவும் சரண் சிங் அவர்களுக்கு நீண்ட காலம் பதவி கிடைக்கவில்லை. ஆனால் உத்தரப்பிரதேசத்துல அவர் எடுத்த நில சீர்திருத்த முயற்சிகளே
இடதுசாரி முன்னணி மேற்கு வங்காளத்துல 3.5 தசாப்தங்கள் ஆட்சி செய்யும் வகையில வெற்றி பெற்றதற்கு காரணமாக இருந்தன. சிங் அவர்களின் மிகப்பெரிய அரசியல் பங்களிப்பு என்னவென்றால், நேருவின் உச்சமான பிரபலத்தையும் காங்கிரசின் தேசிய அளவிலான ஆதிக்கத்தையும் கொண்ட காலத்துல அவர் மாற்று அரசியலுக்கான நம்பிக்கைய புதிதாக உருவாக்கினார் மட்டுமல்லாமல் அதை மைய அரசியல் மாற்றம் என்ற கற்பனை கூட முடியாத நிலைக்கு கொண்டு சென்றார். புதிய தலைமுறையினருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா சரண் சிங் வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல, பெரிய வேளாண் விஞ்ஞானியும் சமூக சீர்திருத்தவாதியும் ஆவார். மேலும் சமூக சீர்திருத்தம் அவருக்கு ஒரு உபதேசமாக அல்ல, வாழ்க்கையில நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாய் இருந்தது. சௌதரி சரண் சிங் இந்த வேறுபாட்டை நியாயமானதாக கருதவில்லை. அவருடைய கருத்துப்படி பிறப்பால் எதுவும் தீர்மானிக்கப்படாது, செயலில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அவர் தனது புத்தகத்துல சுரண்டலால் சமத்துவமின்மை உருவாகிறது என்று எழுதியிருந்தார். அஜ்மீர் தர்காவில் சாடர் சமர்ப்பிப்பதை தெளிவாக மறுத்ததிலிருந்து ஆரம்பித்து ஆரிய சமாஜ் பின்பற்றிய சரண் சிங் நாட்டின் உச்ச பதவிக்கு சென்ற போதும் எளிமையின் எடுத்துக்காட்டாக இருந்தார். ஆட்சி அமைப்பின் நிலையை அறிய வேஷம் மாற்றி அரசு அலுவலகங்களுக்கு செல்வதும், புகார் வந்தால் தேர்தல் மேடையிலேயே வேட்பாளரை மாற்றுவதாக அறிவிப்பதும் போன்றவை இன்று சினிமா கதையாக தோன்றலாம். ஆனால் இதுவே சௌதரி சரண் சிங்கின் அரசியல் பாணி. ஒருபோதும் தன் நெருங்கியவரின் தவறான செயலுக்கு ஆதரவாக நடிக்கவில்லை. அதேபோல் எதிரியின் நல்ல செயலுக்கு பாராட்டுவதிலும் ஒருபோதும் கர்க்கசமாக இருக்கவில்லை. இவ்வளவு பெரிய ஆளுமையும் சாதனைகளும் கொண்ட மக்கள் தலைவரின் பாரம்பரியத்தை அவருடைய வாரிசுகள் வளர்த்தது தூரம் பாதுகாப்பதற்கே கூட முடியவில்லை. சௌதரி சரண் சிங் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் ஒரு சிறிய கிராமமான நூர்பூரிலிருந்து போராட்டம் கொண்ட அரசியல் பயணத்தை தொடங்கி நாட்டின் ஆட்சியை அடைந்தவர். சௌதரி சரண் சிங் என்பவர் தன் சிந்தனையால் இந்திய அரசியலில் விவசாயம் மற்றும் விவசாயிகளையே டிகில் தொழிலாளர்களுக்கும் அவர்களுக்குரிய உரிமைகளை பற்றி தந்தவர். இதனால் ஒவ்வொருவரும் மனதாரவும் தங்கள் நாவிலும் சௌதரி சரண் சிங்கின் பெயரை எடுத்து சொல்லப்படுகிறார்கள். உண்மையான மகரிஷி தயானந்த சரஸ்வதியின் பக்தர் என்பவர் எந்த விலையிலும் தத்துவங்களில் சமரசம் செய்யாதவரே ஆவார். உலகத்துல அந்த மகான்கள் பற்றிய மகாத்தான கதைகளே பாடப்படுகின்றன. அவர்கள் தத்துவங்களில் பாறை போல் உறுதியாக இருப்பவர்களாக இருக்கிறார்கள். மகரிஷி தயானந்த சரஸ்வதியின் இந்த உண்மையான வீரருக்கு ஆரிய சமாஜம் வலிமையான வணக்கத்தை செலுத்துகிறது. விரிவாக சென்று விட்டார்கள். ஜெய்ஹிந்த். சௌதரி சரண் சிங் மறைந்த பிறகு அவருடைய பேரன் திரு ஜெயந்த் சௌதரி